ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம மைக்ரோசாஃப்ட் வேர்டில் ஆர்டினல் நம்பர்ஸை எப்படி டைப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் மெத்தடில் நம்ம ஈஸியாக டைப் பண்ணலாம். ஜஸ்ட் நீங்கள் அந்த ஃபஸ்ட்டுங்கிறதுக்கு 1 ப்ரெஸ் பண்ணிவிட்டு எஸ்டியை நார்மலாக டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிவிட்டு கீபோர்டில் ஸ்பேஸ் பார் கீயை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த எஸ்டி குட்டியாக மேலே போயிடும். இதே மாதிரி நெக்ஸ்ட் பாருங்கள். செகண்டுக்கும் 2 டைப் பண்ணிவிட்டு என்டி அப்படிங்கிறத அதுக்கு பக்கத்துலேயே நார்மலாக டைப் பண்ணிவிட்டு கர்சரை மூவ் பண்ணாமல் நெக்ஸ்ட்டு நீங்கள் ஸ்பேஸ் பார் கீயை ப்ரெஸ் பண்ணாலே இந்த என்டி மேலே போயிடும். இப்போ நெக்ஸ்ட்டு 4த்துக்கும் 4 டைப் பண்ணிவிட்டு நார்மலாக டிஹெச்சை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் பார் கீ அமுக்குனா குட்டியாக சூப்பர் ஸ்கிரிப்டாக அந்த டிஹெச் மேலே போயிடும். இந்த மெத்தடில் ஈஸியாக பண்ணலாம். நம்ம சூப்பர் ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி டைப் பண்ணலாம். அதுக்கு இப்போ ஃபஸ்ட்டுங்கிறதுக்கு 1 ப்ரெஸ் பண்ணிவிட்டு எஸ்டியை டைப் பண்ணிவிட்டு அதை செலக்ட் பண்ணி சூப்பர் ஸ்கிரிப்டுங்கிறத இங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எஸ்டி குட்டியாக மேலே போயிடும். இந்த மாதிரியும் நம்ம டைப் பண்ணலாம். நெக்ஸ்ட் நீங்கள் டைப் பண்ணும்போது அந்த சூப்பர் ஸ்கிரிப்டை நீங்கள் டிசேபிள் பண்ணிடணும். இங்கே பாக்ஸ் மாதிரி எனேபிள் ஆகிருக்கு பாருங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இது டிசேபிள் ஆகிரும். இப்போ 2 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நார்மலாக வரும். இப்போ செகண்டுக்கும் அதே மாதிரி டைப் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு அந்த என்டியை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு சூப்பர் ஸ்கிரிப்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த என்டி குட்டியாயிடும். இந்த 2 மெத்தடில் நம்ம மைக்ரோசாஃப்ட் வேர்டில் ஆர்டினல் நம்பர்ஸை டைப் பண்ணலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.